தேவனுக்கு மகிமை. இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை திடீர் என்று உலகத்தில் எத்தனையோ பயங்கர சம்பவங்கள் நடக்கிறது. பெரிய பாதுகாப்பு படைகளை வைத்திருக்கிறவர்களுக்கும் நடக்கிறது. ஆனால் நாம் உலகத்தின் பார்வையிலே ஒன்றுமில்லாதவர்கள் போல இருந்தாலும் நமக்கு ஒரு மதில் உண்டு. ரட்சிப்பை நமக்கு மதிலாக தந்திருக்கிறார். மனிதன் வைத்திருக்கிற அந்த மதில், அந்த பாதுகாப்பு தான் தங்கியிருக்கிற இடத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த மதில் நாம் எங்கே சென்றாலும் அங்கே கூடவே இருக்கும். இது நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பை கொடுக்கின்றதாக இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளில், இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையில் ஒரு சின்ன ஆலோசனை. அதனுடைய பிரதானம் என்ன என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் என்பது முக்கியம். உலக மனிதர்களுக்கு உலக ஞானம் இருக்கிறது, அந்த ஞானத்தை நான் சொல்லவில்லை. தேவ ஞானம் என்ற ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அதனுடைய மதிப்பு ரொம்ப மேலானது. அந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு உலகத்திலேயும் இருக்கும்போது மரியாதை, மதிப்பு, அவர்களுக்கு இருக்கிற மேன்மை ரொம்ப ஜாஸ்தி. அப்படி பரிசுத்தவான்களுடைய வரலாறுகளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடி இந்த உலக அறிவினால் அதல்ல, அதனால உண்டாகிற அப்படிப்பட்ட அறிவை பெற்ற எத்தனையோ பேர் ஞானமற்றவர்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாக, ஏழை எளியவர்களை ஒடுக்குகிறவர்களாக, இன்றைக்கும் அவருடைய மார்க்கத்துக்கு, கிறிஸ்துவ மார்க்கம் இந்த தேசத்தில் இருக்கிறதுனால இந்த தேசத்திற்கு எவ்வளவு பெரிய மேன்மை என்று அறியாமல், அந்த ஞானம் இல்லாமல் அவர்கள் அது வேறு வகையாக எண்ணுகிறதை காணுகின்றோம். நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம்தான் நமது மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும், தேவநாமத்திற்கு மகிமையாக அவைகள் இருக்கும் என்பதை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் என்று சொல்லிக் கொள்கின்றேன். வாசிப்போம் நீதிமொழிகள். ஞானத்தை, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த சாலமோன் எழுதுகிறதை நாம் கவனிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை நாம் பார்க்கலாம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியை போல் நாடி, புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி தேடணுமா? புதையலை. வெள்ளியை நாடுவது போலும் புதையலை தேடு. இந்த ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடு. புதையல் தேடினா, புதையல்னா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அப்படினால அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்படி தேடு. அப்படிப்பட்டது இந்த ஞானம். நமது இயேசுவுக்கும் ஒரு பேர் உண்டு, ஞானம் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஞானம் வேண்டும். கர்த்தாவே ஞானம் தாரும், தெய்வீக ஞானம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். கேட்கிறது மட்டுமல்ல, அவைகளை புதையலை தேடுகிறது மாதிரி அனுதினமும் தேடணும். ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு தாரும், அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று நாம் தேட வேண்டும் என்று அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது அதனுடைய மதிப்பை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. அதை நாம் நாடுவோம், தேடுவோம், அவைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த நிலைக்கு நம்ம நடத்துவார். வாசிங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் மனிதன் வைத்திருந்தாலும் அவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. ஒரு மனிதன் ஞானத்தை சம்பாதித்தால் அவன் பெரிய ஞானம், அவன் பெரிய பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியினால அந்த பாக்கியம் என்ன என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு தேவனுடைய மனிதர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். ராஜாக்களால் முடியாதது, ஜோசியரால், அதாவது பெரிய பெரிய அறிஞர்களால் முடியாதெல்லாம்
அந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான் இந்த ராஜாவின் உள்ளத்தில் இருந்த அமைதிக்கேடுகளை மாற்றி சமாதானத்தை கொடுத்தார்கள், நாட்டை காத்தார்கள், வரும் காரியங்களை சொல்லி கொடுத்தார்கள். அது அந்த ஞானத்தின் மூலமாக என்று நாம் காணுகின்றோம். தொடர்ந்து வாசிங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அல்ல, இச்சிக்க என்றால் உலகத்தில் நீ ஆசைப்பட்டு வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய், பிரயாசப்படுகிறாய் அல்லவா, அது ஒன்று இந்த ஞானத்துக்கு நிகர் அல்ல. அவ்வளவு பெரிய ஞானத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழைகளாக இருக்கலாம் என்று நாம் பார்க்கின்றோம், அன்றும் பார்க்கிறோம். வேதத்தில் அந்த ஏழைகள், அதாவது ஒன்றுமறியாதவர்கள் என்கிற இடத்திலிருந்தெல்லாம் பெரிய தெய்வீக ஞானம் வழிபட்டிருக்குது என்று நாம் பார்க்கிறோம். வருங்காரியங்கள், புதைபொருள்கள், அதாவது பெரிய ஆட்களால் முடியாத காரியங்கள் எல்லாம் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். இருக்கட்டும், ஆனபடினால இந்த ஞானம் எவ்வளவு பெரியது. இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறிய காரியம்தான் நமக்கு ஒரு ஆலோசனை. தேவனுக்கு மகிமை. ஞானத்தை நான் பெற வேண்டும் என்றால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடணும். தேவனுக்கு மகிமை. அவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படணும். அது நமக்கு கரத்தையும் மகிமையும் மதிப்பையும் கொண்டு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால ஞானம் ஒரு மனிதருக்கு வேண்டும் என்றால், இவன் ஒரு பெரிய ஞானி என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறிய ஆலோசனை பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்க, அதாவது மனிதன் தன்னுடைய வாயினாலே அநேக காரியங்களை மதிப்பு இழந்து போய்விடுகின்றான். தன்னை ஒன்றுமில்லாதவன் என்று வெறுக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் ஆகி விடுகின்றான். எதனால? இந்த பேச்சினால. தேவனுக்கு பேசத்தகாத இடத்துல பேசும்போது, பேசுவதற்கு அதிகமாய் பேசும்போது, தெரியாதவைகளை தெரிந்தது போல் பேசுவது தன்னுடைய மதியினத்தை காட்டுவான். அவன் பேசாமலே இருந்து விட்டால் அவன் மக்கள் மத்தியில, மனிதர்கள் மத்தியில இவன் ஒரு ஞானவான், ஒரு பெரிய ஞானம் இவனில் இருக்கிறது. அப்படினால இப்படி அமைதியாக இருக்கிறான் என்று சொல்லுவார்களாம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். தேவனுக்கு மகிமை. உதடு துடுதுடு வரும். அது நமக்கு சொல்வதற்கு தெரிந்த காரியமாக இருக்கும், சொல்லணும் போல இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அதுக்கு மதிப்பெல்லாம் பெறும். அதை வைத்துக் கொள்ள வேண்டும். உதடுகளை மூடுகிறது புத்திமானுடைய அதாவது அனுபவம் என்றால் உதடுகளை மூடுவது. அதான் யாக்கோபு ரொம்ப அருமையாக எழுதிட்டார். இந்த நாவை பற்றி, வாயை பற்றி, இதை பற்றிலாம் ரொம்ப எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அதான் பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க, கேட்கிறதற்கு தீவிரமாய், கோபப்படுவதற்கு ரொம்ப தாமதமா இருங்க சொல்றார். அப்படினால பேசுகிறதுனால ஒரு நாட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, சோறு விழுந்தா எடுத்துடலாம், சொல்லு விழுந்தா எடுக்க முடியாது. சோறு விழுந்தால் எடுத்து ஊசி 4 குத்தி தண்ணியில் அழுது சாப்பிட்டு கொள்ளலாம். சொல்லு விழுந்து விட்டால் அது பெரிய வேலையெல்லாம் செய்திடும். ஒரு சொல்லை காட்டை குறைத்திடும். நெருப்பு. யாக்கோபு எழுதும் போது அது நாமும் ஒரு நெருப்பு தான் என்று அவர் சொல்லுகின்றார். இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், நஷ்டங்கள், இழப்புகள் எவ்வளோ உலகத்தில் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அப்படினால பேசாமல் இருந்தால் பேதையும் ஞானவான் என்று எண்ணப்படுவார். பிறர் சொல்லிக் கொள்வார்கள். 10 பேர் பேசுகிற ஒரு மனுஷன் பேசாமலே இருந்தான் பாருங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாம இருந்தாலும் அவன் பேசாதனால அவனுக்கு ஞானி என்ற பட்டம் சூட்டப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம். அதுதான் ஞானமா. உதவுகளை மூடுவதுதான் அறிவாளிகளுடைய அனுபவம் என்று நாம் காணுகின்றோம். அதுபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது நாம் இந்த ஆண்டில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர, நாம் ஞானவான்களாய் மாற, ஞானிகளாய், தெய்வீக மனிதர்களாய், மனுஷர்களாய் மாறுவதற்கு நம்முடைய குடும்பத்திலும், நாம் நம்முடைய வேலை ஸ்தலத்திலும், பழகிறதிலும், திருச்சபையிலும் நாம் என்ன செய்யணும் என்றால், தேவையில்லாமல் நாம் பேச வேண்டாம். அது ஞானிகளுடைய அமைப்பு.
என்று வேதம் சொல்கின்றது. அதனுடைய மதிப்பு முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது, பொன்னை பார்க்கிலும் அது அதிகம், அது வெள்ளியை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்ற ஒன்றாக அது இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த ஆலோசனை எல்லாம் இருந்தும் ஞானம் இல்லாமல் செய்துவிட்டால் அத்தனையும் பாழாய் போகிறது அல்லவா? அது அந்த சாப்பிடுகிற ஆகாரத்தில் இவ்வளோ செலவு பண்ணி ருசிகரமாய் சமைத்திருந்தாலும் உப்பென்ற ஒன்று அதில் இல்லாவிட்டால், உப்பு சேராவிட்டால் டேஸ்ட். அதே மாதிரி தான் அரும்பெரும் காரியங்களை செய்திடலாம், அதில் இந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டால் அத்தனையும் வேஸ்டா போய்விடும் என்று நாம் அறிய வேண்டும். ஆனபடியினால் ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடு, அது உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. சலசல என்று பேசினால் மரியாதையே இல்லாமல் பெறும். அதனால் ஒன்றும் பயனில்லை என்று நாம் காணுகிறோம். பிரசங்கி எழுதும் போது அதே சாலமன் தான் எழுதுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். இங்கே தேவ சமூகம் என்பது இன்று பல இடங்களில் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் சொல்லலை என்றால் சொல்லாமலே அது தெரியும். தேவனுக்கு மகிமை. தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசக்கூடாது. சாட்சியோ அதோ இதோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதான் சொல்லப்படுகிறது. நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல, ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிடம் 3 நிமிஷம் சாட்சி விளையாடுமானா அதற்கென்று 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை மட்டும். மற்றபடி எதையாவது சொல்லணுமே என்று சொல்லி துணிகரமான எதையும் சொல்ல வேண்டாம், பேச வேண்டாம். ஏன்னால் இங்கே கேட்கிற ஒருவர் மறை உடலாக நம்ம மத்தியில் இருக்கிறார், மறை உடலாக இருக்கிறார் நம்ம மத்தியில். தேவனுக்கு மகிமை. அவர் தான் இங்கே எல்லாம் லீடு பண்ணுறார், எல்லாம் செய்கிறது அவர் தான். நாம் வெளிப்படையான ஒரு உருவத்தில் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதுபடினால அவர் அதை கேட்கிறார். அதான் பக்தர் சொன்னார், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், சிங்காசனம் அங்கே இருக்கிறது, அவர் இங்கே இருக்கிறார். அதுபடினால தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக பதறி போய் ஒன்றும் பேச வேண்டாம். வாசிங்க. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வார்த்தை இதான் சுருக்கமாய் இருப்பதாய். அதிகம் பேசிட்டால் நம்முடைய நம்முடைய அறியாமைகள், இயலாமைகள், தெரியாமைகள் வெளிப்பட்டுரும். சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக. அப்போ சொல்றாரு, நான் அந்நிய பாஷையில் 1000 வார்த்தைகளை பேசினாலும் அது உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு வழங்க முடியாது, பிரயோஜனமாக இருக்க 5 வார்த்தை சொன்னால் அதுவே போதும், அது அப்படியே மனசில் இருக்கும் என்று சொல்லுகிறார் அல்லவா? பேசுகிறதுனால ஒரு மனிதனுடைய அறியாமை வெளிப்பட்டு அவருடைய பேருக்கு இழுக்குறார். ஆண்டவர் எத்தனையோ கேள்வி பிளாத்தெல்லாம் கேட்கும்போது பேசாமல் இருந்தார், மௌனமாக இருந்தார், முடியாதவர் போல இருந்தார். அவசியப்படும் போது பேசினார். பேசணும். பேசும்போது அவர் எப்படி பேசுவார்? உரத்த சத்தமாய், உரத்த சத்தமாய், தெளிவாய், விளங்கிக் கொள்ளும்படியாக பேசுவார். அப்படினால தேவ சமூகத்தில் சுருக்கமாய் நம்முடைய காரியங்கள் இருக்கணும், பேச்சு அப்படி நாம் செய்யணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழியில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால், மனிதனுடைய எல்லா பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. ஆனால் உதவியின் பேச்சு என்னத்தை கொண்டு வரும்? வறுமையைத்தான் கொண்டு வரும். உதவினால் பேசக்கூடாது என்றல்ல, பேசக்கூடிய இடத்துல பேச வேண்டியவைகளை, தேவனுடைய காரியங்களை. இந்த மணவாட்டினுடைய வாயிலிருந்து என்ன உலகமா? தேனும் பாலும் வச்சிருக்காங்க வாய்க்குள்ள. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளிவூட்டு, தேனு கூட்டிலிருந்து உலகம், தெளிதேனிலும் மதுரம். தேவனுடைய வார்த்தை களங்கம் இல்லாத ஞானப்பால் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாயை திறந்து பேசணும். பேசும்போது பாலும் தேனும் ஒழுகு. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வழியாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது பிரதர், கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லு சிஸ்டர் என்று கவலையோடு, பாரத்தோடு, துன்பத்தோடு இருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் சொல்லும் வார்த்தை அவளை தூக்கிவிடும். போகும்போது சொல்லிட்டு போங்க, நான் மிகுந்த பாரத்தோடு வந்தேன்,
வாழ்க்கையில் ஒரு முடிவோடு தான் வந்து என்னெல்லாமோ சொல்லிடுவாங்க. இந்த நீங்க சொன்ன வார்த்தை என்ன தேற்றி அப்படினால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி ஆகிவிடுவார். வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. தேவனுக்கு மகிமை. அது உதவிகளினால் அதிகம் பேசுகிறது வறுமை. வறுமை இது ரொம்ப பேசுகிறது. யாருன்னு நான் சொன்ன போய் நான் இருக்குமே பார்த்துருக்கிறேன். நேரம் போகாதவங்க, வேலைக்கு போகிறதுக்கு சோம்பல் படுறவங்க 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மத்தியானம் வரையும் பேசி வீட்டில் ஒன்றும் இருக்காது. மத்தியானம் வீட்டுக்கு போவாங்க, வீட்டில் 4 ஏச்சியும் கிடைக்கும் அவங்களுக்கு. இப்படியே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. அது இது யார் அதிகம் பேசுகிறது, இப்படி கூடி பேசுகிறது, டைம் பாஸ் பண்ணுறது, வேஸ்டாக நேரத்தை கழிக்கிறது, எல்லாமே அதுக்கு பேர் என்ன? சோம்பல். அதான் ரொம்ப பேசுகிறது. மற்றவங்க ரொம்ப பேசவே மாட்டாங்க. ரொம்ப பொறுப்புடையவங்க, ரொம்ப அக்கறை உள்ளவங்க, டைமை பற்றி ரொம்ப கவலையாக இருக்கிறவங்க, ரொம்ப பிரதமர் கொஞ்சம் இல்லைங்கண்ணா சிஸ்டர் இருங்க எனக்கு கொஞ்சம் அவசர சொல்லியில் போயிடுவாங்க. அதில் நின்று எங்கே அதுக்கு ஆள் இருக்கும், கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பேசுறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அது என்னத்தை கொண்டு வரும்? அந்த நேரம் வேஸ்ட், வறுமையை கொண்டு வரும். அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் போயிடும். ஆனபடினால ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் வழி நம்முடைய பேச்சை குறைப்பது, பேச்சை சுருக்கமாக இருப்பது. தேவாலயத்தில் வரும்போது நடைகளை மட்டுமல்ல, நாவையும் நாம் காத்து நடக்கணும். வாயிலிருந்து வருகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாகிய பொன்மொழியாக இருக்கணும். நீ பேசுகிறது கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தியை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் பேசு. அப்படி இல்லாவிட்டால் பேசாமல் இருப்பது நல்லது. அதான் ஞானம். தேவனுக்கு மகிமை. இப்படி இல்லாவிட்டால் ஞானம் இல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் ஒரே குழப்பம், இப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. நான் கேட்கறது இல்லையா? இப்போ நாம் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகுதான நிறைய காரியங்களை கேட்க வேண்டியதும் தலையிட வேண்டியதுமா இருக்குது. தேவனுக்கு மகிமை. எல்லாம் அமைதியாக இருந்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால நம்முடைய வார்த்தை சுருக்கமோ நீளமோ அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம், அவர்களுக்கு பக்தி விருத்தி, அது அவருடைய வாழ்க்கையை குடும்பத்தை கட்டுகிறதாக இருக்கணும். அதான் ஞானம். தேவனுக்கு மகிமை. அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது ஞானம் நம்மிலே அது தங்கவும் பெருக்கெடுக்கவும் ஆரம்பித்து விடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. இது மனிதர்களுக்கு வாசிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இந்த வசனம் தேவனுக்கு மகிமை. இந்த வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது சோம்பேறியாக இருந்து சோம்பலுக்கு இடம் கொடுத்து டைமை வேஸ்ட் ஆக்குகிற அவர்களுக்கு, அதாவது இங்கே சாலமோன், அதை பரிசுத்தாவியானவர், சாலமோன் சொன்ன வார்த்தையா இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் அங்கீகரித்து தான் இது வேதத்தில் சேர்ந்திருக்கிறது. லேலுயா. ஆனபடினால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்கள் கூட 11 வரைக்கும் நீ வாசிக்கணும். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எங்க போனோம்? எறும்பு இடத்துல போய் காட்டில உட்கார்ந்து இந்த எறும்புகள் சாரையா போகும் பாருங்க. அது நம்ம வீட்டிலே சில வேளையில் இந்த மழை காலங்கள் வரப்போகுது என்றால் பெரியவங்க சொல்லுவாங்க, எறும்பு ஆகாரங்களை கொண்டு போய் சேர்க்குது, அடுத்த பெரிய மழை வரப்போகுது. அதுக்கு வருங்காலங்களை பற்றி ஞானம் அந்த எறும்புக்கு இருக்கு. சாதாரண எறும்பு, அதுக்கு மூளை இருக்கும்போது எவ்வளவு இருக்குது, அதுல மூளை எவ்வளவு இருக்கும். தேவனுக்கு மகிமை. அந்த எறும்பு மழை காலம் வந்தாலும் வெளியே போய் ஆகாரம் தேட முடியாது என்று அந்த அற்ப ஜந்துக்கள் என்ன செய்கிறால் பெரிய ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒரே லைன்ல போகும் பாருங்க. நான் பார்க்கிறோம். சோம்பல் தான் மனிதனை வீண் பேச்சுக்கு கூடி பேசி டைமை வேஸ்ட் ஆக்கிறதெல்லாம் சோம்பல் தான். இந்த சோம்பல் தான் இந்த பேச்சுக்கு அதிக பேச்சுக்கு இடம் கொடுக்கிறது.
அதிக பேச்சுக்கு இடம் கொடுக்கிறது. அவர்கள் தான் தேடி பிடித்து அதுக்குரிய ஆளோடு சேர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கதையும் இருக்காது அதில். ஆனால் இங்கே வேதம் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, நீ பேசாமல் இருந்து விட்டால் ஒரு பெரிய ஞானி ஆகிவிடலாம். அதாவது மற்றவர்கள் சொல்வார்கள் நம்முடைய சகோதரன் ஒரு பெரிய ஒரு ஞானி ஆக்குவோம், தகாது ஒன்று அவருடைய வாயில பார்க்க கேட்க முடியாது என்று சொல்லும். அதுதான் ஞானம். வளவள என்று பேசுவது ஞானம் இல்லை. அப்படி இல்லாதபடி வார்த்தை சுருக்கமா அது அவசியமானது மட்டும் உடனே டாட்டாகிட்டு போயிட்டு அவங்களுடைய கடமை செய்ய தேவனுக்கு மகிமை. இப்போ அப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன சொல்ல, மனிதனிடத்தில் போய் ஞானத்தை நீ கேட்க வேண்டாம். எங்க போனா எறும்பு கிட்ட போ, எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. அற்ப ஜந்துவாகி இந்த எறும்பினிடத்தில் இவ்வளவு பெரிய தேவசாயலாக படைக்கப்பட்ட மனிதனை கத்தனும். மனிதன் அப்படி ஞானத்தை இழந்து விட்டான். ஞானத்தை இழந்து விட்டு காலங்களை தள்ளிவிட்டு அவனதை வேஸ்ட் ஆக்கி அதற்கு பிறகு ஐயோ காலங்கள் போயிட்டு என்று வருத்தப்படக்கூடிய எத்தனை பேர். சம்பாதிக்க வேண்டிய காலத்தை விட்டுட்டேன், வேதத்தை படிக்க வேண்டிய காலங்களில் விட்டுட்டேன், எவன் பண்ணி முழங்கால் நிற்க வேண்டிய காலங்கள் போயிட்டு கீழே இருக்க முடியல, முழங்கால் போட முடியல, இப்படி ஆயிட்டே என்று சொல்லாதபடி இந்த காலத்தில் நாம் இதை செய்யணும். எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தோம், அதற்கு யாரும் இல்லை. காலையில வேலைக்கு போன எலும்புன்னு சொல்லி தட்டி எழுப்புறதுக்கு ஆளு கிடையாது. வேலைக்கு போயின்னு சொல்வதற்கு வீட்டில் தலைவரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது. அதுக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, ஒருவரும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த அற்ப ஜந்த பாருங்க கோடை காலத்துக்கு சேர்க்குது. வாசங்க, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். ஒரு நிமிஷம் கேட்டோம். தேவனுக்கு மகிமை அறுப்பு காலத்தில் கிடைக்கிறதை கொண்டு அங்கே என்று வேதம் சொல்லுங்க. இது அறுவடை காலம், சமாதான காலம். இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு கொஞ்சம் உடம்புல முடிந்த வரைக்கும் ஹெல்த் இருக்கிற காலம். இந்த காலத்தில் நாம் எவ்வளவுக்கு நம்முடைய ஞானத்தை யூஸ் பண்ணி எவ்வளவுக்கு நாம் சேர்க்கணுமோ அவ்வளவு சேர்த்தணும். வேதத்தை மனதில் தாழ்ல வேதத்தை இருதயத்தில் பதித்த என் ஜனங்களே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. வேதத்தை இருதயத்தில் பதிக்கணும். கிடைக்கிற நேரங்களில் தூக்கம் வர்றது வரைக்கும் சமயம் கிடைக்கும் போது வேதத்தை நேசிக்கணும். அவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, இந்த எறும்பு சேர்த்து வச்சுட்டு மழை காலத்தில் பேசாம சாப்பிட்டுக்கிட்டு சமாதானமா இருக்கு. அவ்வளவு அற்புதம். மனிதர்கள் அப்படி அல்ல. அந்த காலத்தில் சேர்த்து வைக்க மாட்டாங்க. அறுவடை காலம் முடிஞ்சு போயிடும். இப்போ விவசாய காலம் வந்தாச்சு, ஒன்றும் கிடைக்காது. பசியினால சமாதானத்தை இழந்து எத்தனை பேர் தவிக்கிறதை நாம் காணுகின்றோம். வருடத்தின் ஆரம்பத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அறிய வேண்டிய காரியம் என்ன? சிலர் கேட்டாச்சுன்னா, பிரதர் எங்கே போறீங்க? இல்லை சும்மா அப்படி போயிட்டு வரலாம், சும்மா போகிறேன். ஒரு நோக்கமும் கிடையாது. காலு நடக்குது, அது பாட்டுக்கு போகுது, அங்கே வீட்டுக்கு திரும்பி வருது. எதுக்கு போகலாம் தெரியாது, சும்மா போயிட்டு வரேன். இல்லை, சும்மா போக்கிற காலம் இது அல்ல. படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவனுக்கு மகிமை. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தான், ஊழியம் செய்கிற எங்களுக்கும் தான் இந்த ஆலோசனை. கற்றுக்கொள். எங்கே போய்? எறும்பினிடத்தில். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை. அதை ஏவி விடுவதற்கு இப்படி காலம் வரப்போகுதுப்பா, அறுவடை காலம் முடிய போகுது, கிடைக்கிறத கொண்டு சேர்த்து வச்சிருங்க. பிந்தைய காலத்து உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு இது யூஸ் ஆகும் அடுத்த அறுவடை வரைக்கும் என்று சொல்ல ஆள் கிடையாது. அவர்களாக கூடிய ஆலோசித்து ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 லட்சம் எறும்புகள் போயிட்டு இருக்கும். அவைகள் தலையிலெல்லாம் ஒரு வெள்ளையாக இருக்கும். நீ பார்த்துருப்பீங்களே. அதெல்லாம் அந்த ஆகாரத்தை வச்சுட்டு போகிறது தலையில். வச்சுட்டு கொண்டு அங்கே அவங்களுடைய இருப்பிடத்தில் கொண்டு சேர்த்து நான் சில இடங்களில் சில சுவர்களை இடிக்கும் போது, சில இடங்களில் இது பண்ணும்போது அங்கே தோன்றன பார்க்குறோம் இல்லையா, ஏகப்பட்ட கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறது.
அதே மாதிரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு ஆலோசனை, ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடும். அதனுடைய மதிப்பு முத்துக்களை பார்க்கிறோம் அதிகம். அதை சேமித்தவர்களுக்கு அவர்களே பாக்கியவார்கள், பாக்கியவான்கள் என்று அவர்களை சிலர் சொல்லுவார்கள். அநேகர் பெரிய பாக்கியவான் என்று சொல்லுவார்கள். எது ஞானம் யாரிடத்தில் உண்டோ அவர்களுக்கு இந்த பட்டம், அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். அவர்கள் பின்னால் இப்படி ஆயிட்டே, நாள் வேஸ்ட் ஆயிட்டே என்று சொல்ல மாட்டார்கள். தேவன் புத்தியாய் செய்தான் என்று எத்தனை பேரை சொல்ல நான் கேட்டிருக்கோம்ல. புத்தியாய் செய்தான், அதன் காலத்தில் அதை செய்துட்டான், பாருங்க நல்லா இருக்கு என்று உலக பிரகாரமாகவும் சொல்லுகின்றார்கள். ஆவிக்குரிய பிரகாரம் அதை விட மேலானது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் உண்டு. வீட்டில் உங்களுக்கு அதாவது கணவன் உண்டு, தாய் தகப்பன் உண்டு, மூத்த சகோதரர்கள் உண்டு, நம்மை சிநேகிக்கிற உறவினர்கள் உண்டு. எத்தனை ஆலோசனை! போதாதுக்கு நமக்கு திருச்சபை போதகர்களும் இருக்கிறார்கள். ஆனபடினால நமக்கு எல்லாம் இருந்தும் நாம் சோம்பி இருந்தால், சோம்பலா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. அவன் இப்படி வாய்ப்பேச்சு, சோம்பலோடு தான் வாய் பேசுவாங்க. ரொம்ப எங்களுக்கு கூடி விடி டைம். சிலரை கேட்போம், பிரதர் வேலைக்கு போனீங்களா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இல்லை, வேலைக்கு மறுபடியும் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சுவிசு சொன்னேன், பஸ்ஸு போயிட்டு இன்றைக்கு வேலைக்கு போகல, நாளைக்கு அப்படி. வீட்டில் என்ன வறுமை, வறுமை, வெறுமை. இன்று வேதம் வாசித்தீர்களா? நம்முடைய பாஸ்டர் ஒருவர் தூரத்தில் ஒரு விசுவாசிகிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? இன்று வேதம் வாசித்தீர்களா? சாப்பிட்டீங்களா, உறங்கினீர்களாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இன்று வேதம் வாசித்தீர்களா? அவர் இல்லை என்றார். நீர் வேதம் வாசிக்காதனால நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். நீர் வேதம் வாசிக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசப்படாது என்று சொன்னார் என்று என்கிட்ட சொன்னார். கேட்டவர் சொன்னவர் சொல்லலை. தேவனுக்கு மகிமை. ஏன் அவர் மேல கொண்ட அன்பு தானே. காலத்தை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது இல்லையா? கிடைக்கிற நேரங்கள் இந்த ஞாயிறு இன்னும் அடுத்த வரோம், இன்னும் அடுத்த வராது, இன்னும் வேற ஞாயிறு தான் வரும். இது போறது போயிட்டு தான் இருக்கும் இல்லையா? இது திருப்பி இந்த ஞாயிறு வராது. இப்ப காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. காலம் ஓட ஓட நம்முடைய சரீரத்தில் முதிர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நமக்கு தெரியாது. ஒரு வருஷம் முடிஞ்சுதா, சரீரத்தில் எவ்வளவு முதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நமக்கு தெரியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு உணர்ந்த நம்முடைய பாஸ்டர், நாங்கள் பிராஞ்சுகளை விசிட் பண்ண ஆரம்பத்தில் சென்றோம். அப்போ அந்த சீட்டில் தானே இருந்தோம். அப்போது தூரத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். நாங்கள் வந்திருக்க பார்க்கறதுக்கு. அப்போ வருஷம் பிறந்து 2-3 நாள் ஆச்சு. அப்போ பிரதர் சுகமா இருக்கீங்களா? பாஸ்டர் துக்கமா இருக்கியா, வருத்தமா இருக்கு? என்ன வருத்தம்? வருஷம் ஆரம்பத்திலே இந்த செய்தியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், வேற ஒரு குறவும் இல்லையா, அவர் வயசு கூடி போச்சு அப்படின்னு வருத்தம். ஒரு வயது எனக்கு கூடிட்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என முழுமையா செய்யலையே. ஒரு வருஷம் இவ்வளவு 460 நாளிலையும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பூர்ணமாக செய்ததாக எனக்கு திருப்தி இல்லை. ஒரு வயசு முடிஞ்சிட்டேன், அடுத்தால ஒரு வயசுக்கு முதிர்ச்சியில் தானே சந்திக்கிறேன் உங்களை என்று சொன்னார். நல்ல சரியான ஒரு ஞானம் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்லப்படுகிறது? ஞானம் இல்லாமல் நடக்கிற தேவ பிள்ளைகளே, எறும்பு நிலத்தில் போங்க. உங்க வீட்டுக்கிட்ட எறும்பு போனாலும் பாருங்க, இல்லை காட்டில் போய் பாருங்க. அது இந்த கோடை காலம் வரப்போகிறது என்று அதுக்கு வெளிப்படுத்து. அதுக்கு ஒரு தரிசனம், அந்த அற்ப சந்திக்கு தரிசனம். நம்ம எவ்வளோ பெரிய தேவாவியை பெற்றிருக்கிறோம், நமக்கு எவ்வளவு தரிசனங்கள், எவ்வளவு சொப்பனங்கள் இருக்கணும். அடுத்த இப்படி இப்படின்னு அதுக்கு ஆயத்தமாகணும் இல்லையா? தேவனுக்கு அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ரொம்ப அழுத்தணும்.
ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லிட்டு எறும்புகிட்ட படிக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடம் ஆரம்பம் 4 நாளா 4வது நாள் தேவனுக்கு மகிமை வந்திருக்கிறோம். தீர்மானம் பண்ணுவோம். போன வருஷத்தை மாதிரி இல்லாமல் இந்த வருஷத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் ஞானம் இல்லாமல் அநேக காரியங்களை தவற விட்டுட்டோம். ஞானம் இல்லாமல் அநேக நேரங்களை வீணாக்கி விட்டோம். தூங்கி கழித்து விட்டோம். சோம்பி இருந்து விட்டோம். இந்த ஆண்டில் அப்படி இல்லாதபடி இந்த ஞானத்தை புதையலை தேடுகிறது போல எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் சரி, நான் அதற்காக சமயங்களை ஒதுக்கி ஆவலோடு நான் தேடுவேன், ஆவலோடு இந்த நேரங்களை பயன்படுத்துவேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? 11 வரைக்கும். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது உனக்கு நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கையா? எப்பொழுது தூக்கம் விட்டு நீ எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? ஆமா, வெளியே சூரியன் உதிக்கிற மாதிரி வெளிச்சம் இருந்தாலும் திரும்பி அந்த பக்கம் படுத்துக்கிடுவோம். அந்த பக்கம் படுத்துக்கிட்டு கையை தலைக்கிழமை முடக்கி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கும் என்று சொல்லி உன்னுடைய சரீரத்துக்கு சோம்பலுக்கு இடம் கொடுக்கிறாயா? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்று சொல்வாயோ? தரித்திரம் வழிபோக்கனை போலவும் என்ன வரும்? தரித்திரம் வழிபோக்கனை போல திடீரென்று வந்துடும். வழிபோக்கனா முன்ன தெரியாது, திடீர் வாசல் வந்தாலும் தெரியும் போறது. அப்படி திடீர் வந்து போட்டு அமைக்கப்படும். வழிபோக்கம், தரித்திரம், வறுமை ஒன்று வழிபோக்கனை போல பிடிச்சுக்கிடும். யாருக்கு? ஞானம் இல்லாமல் சோம்பலுக்கு இடம் கொடுத்து, நோக்கம் இல்லாமல், அதாவது தகாத நேரத்தில் தூங்கி இப்படி செய்கிற சோம்பல் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை தரப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம் நம் அனைவருக்கும் தெய்வீக ஞானம் வேண்டும். தெய்வீக ஞானம் நமக்கு இருந்து விட்டால் நாம் ஒருபோதும் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்ல மாட்டோம். அந்த சோம்பல் கிடந்த நேரத்தை நாம் பயன்படுத்தணும். இப்படி சொல்லுவாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆமா, ஆயுதம் அணிந்தவனை போல சும்மா வராது, மேற்கொண்டுரும். அதை நீ மேற்கொள்ள முடியாது. வெறும் நாளாக தள்ளி போட்டுட்டு இடத்தால போயிடலாம். ஆயுதம் அணிந்தவன் வந்துட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதில் நம்மளை வீழ்த்திடுவான். தேவனுக்கு மகிமை என்று எழுதியிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிப்போம். பேசாமல் இருந்தால், பேசுகிறது எப்போ? அதிக பேச்சு, அதாவது நேரம் தவறி பேச்சு. நாங்கள் இந்த நாகர்கோவிலில் வருகின்ற ஆசிரியர் என்று ஒரு பெரிய முதிர்ந்தவர் இருந்தார், வேத பண்டிதர். அவர் இந்த வருகின்றதன் பத்திரிகைன்னு நடத்தினார். பெரியவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வெளிநாட்டில் ஒரு ஆங்கில பேப்பர் தமிழில் மொழிபெயர்ப்பு இந்த இந்தியாவில் இருந்த ஒழித்து அவர் செய்தார். பெரிய ஆபீஸ், நிறைய பேர் வேலை செய்தார். அப்போ ஆரம்பத்தில் அவரை பற்றி எங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் போனோம். அங்கேயே போய் வெளியே உட்காந்து ஆபீஸில் வேலை நடக்குது. அவர் எட்டி பார்ப்பார், தலைகள் எட்டி பார்ப்பாருங்க. அப்போ அவர் சொன்னார், அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஆபீஸ் நேரம் யார்கிட்டையும் நம்ம பேசுகிறது இல்லை. ஆபீஸ் என்றால் ஆபீஸ் வேலை தான், முடிஞ்ச பிறகு தான் யார்கிட்டையும் பேச முடியும். அப்புறம் எதுக்கு வந்து அப்படி இருக்கிறாங்கன்னு கேளு. உங்களுக்கு ஒரு தேவ செய்தி இருக்கிறோம் அப்படி என்றால் கூப்பிடுங்க என்று கூப்பிட்டு எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, தேவ செய்திக்கு தான் காத்திருக்கிறேன், நீங்கள் அப்பவே சொல்ல வேண்டியதானே என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்று கேட்டார். அவரை பற்றிய காரியத்தை சொன்னோம். என்னை பார்த்தீங்களா, என் தலையும் தாடி வளருது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தாடி மயிரும் தலைமயிரும் என்று ஒரு கருப்பு இல்லாமல் வெள்ளையாகுதோ அன்றைக்கு இது நடக்கும் என்று சொன்னார். இப்போ நான் கண்ணாடியில் பார்க்குற ஒரு கருப்பு மொழி செய்தி எங்கிருந்து வருன்னு தான் காத்திருக்கிறேன். அது தொடர்ந்து பிறந்த ஊழியம் தொடர்ந்து இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர் இந்த ஆபீஸ் டைமில் அந்த கரெக்டாக வேதம் வாசிக்க நேரம் தான். இப்போ நான் வேத தியானத்தில் பார்க்க முடியாது.
இப்போ நான் ஜெபம் பண்ணுகிறேன், இப்போ பார்க்க முடியும், பேச முடியாது என்று எல்லாவற்றிற்கும் டைம். சும்மா எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் ஞானத்தில் குறைந்தவர்கள் என்றுதான். இல்லையா? ஞானம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் அந்த தியானத்துக்கு போய் நம்மகிட்ட பேசி உணர்த்திக்கிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் ஐயா எப்படின்னு அதெல்லாம் போட்டுட்டு போனால் அது மடங்குது. அப்போ இந்த அதில் உள்ள தொடர்பு நமக்கு கிடைக்காது. பைபிள் படிக்கிறது அப்படித்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனப்படினால் எல்லாவற்றிற்கும் அதுதான். ஆனப்படினால் நம்முடைய பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ரொம்ப அர்ச்சென்ட் 4 வார்த்தை இப்போ முடியாது. தெய்வீக காரியம் 10 மணி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். சுருக்கமாக தேவனுக்கு அதிக பேச்சு பேசிட்டால் அந்த ஆத்மா வறுமை ஆயிடும், வறுமை வந்துவிடும், வறுமை வரும். ஆனப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை பேச வேண்டிய காரியத்தை பேச வேண்டிய நேரம் பேசணும். சோம்பல் உள்ளவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். வேலை ஜோலியை மறந்து விடுவார்கள், குடும்பத்தை மறந்து விடுவார்கள். ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு அந்த ஞானம் இல்லாமை, ஞானமற்ற நிலை என்பது சோம்பி போய் நேரத்தை வேஸ்டேஜ் ஆகும். இதுதான் அப்படி. ஆனப்படினால் ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசருக்கு நிருபம் எழுதும்போது அவர் இப்படி சொன்னார். எபேசர் 5:14 to 16 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இப்படி அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இது படுத்து தூங்குகிறத சொல்லல, வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல் தூங்குகிறது. நோக்கமில்லாமல் தூங்குகிறவர்களுக்கு என்ன தெரியாது இல்லையா? ஆனப்படினால தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு வேறுபடு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று எழுதியிருக்கிறது. வாசங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், இந்த ஆவிக்குரிய தூக்கம் அல்லது சமயம் தவறி தூங்குகிறவர்கள் ராக்காலத்தில் தூங்குவார்கள். பகலிலேயும் அதாவது அலுவலில் ரொம்ப டயர்டாக இருக்கும், 4 மணிக்கு மேலே 5 மணி கொஞ்சம் படுத்திருப்பாங்க. அதெல்லாம் நோக்கமற்ற நிலை அல்ல. அது அவர்களுக்கு பாடிக்கு ஒரு சில ரிலாக்ஸுக்காக இதை பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால தூங்குகிற நீ மரித்தவர்களை விட்டு ஜீவன் இல்லாதவர்கள் மத்தியிலே போய் ஆராதித்துக் கொண்டிருக்காத, அவர்கள் மத்தியிலே போய் என்னை தேடாத. என்ன 2 தீமோத்தேயு 2:22 அந்நிய பாலித்தூரிய செயலுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுகிறவுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அது தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால இதை வாசிங்கம்மா. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள, ஞானமற்றவர்களைப் போல ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத காலம் வருது, வந்துகிட்டே இருக்குது. பொல்லாத காலம் வருது, இருட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களை போல இருக்காதுங்க, கண்மூடித்தனமாய் இருக்காதுங்க, ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்காதுங்க. நான் யார், எங்கே பயணம் செய்கிறேன் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால் இந்த தூக்கம், இந்த சோம்பல் இது நம்ம விட்டு போய்விடும். ஏன்னா வேலைஞ்சோலி இல்லாதனால படுத்து தூங்க கிடையாது. அப்படி தூங்கினால் அது என்ன ஞானமற்ற நிலை, இந்த காலத்தை பற்றி புரிந்து கொள்ளாத நிலை என்று வேதம் சொல்லு. ஆனப்படியினால் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நாம் ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்கணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. அதான் எவ்வளவு நேரம் தூங்குவாய் என்று கேட்குது வேத வாக்கியம், கேட்குது. எவ்வளவு நேரம் தூங்குவாய்? நேரம் முடிஞ்சாச்சுன்னு தெரியும். அலாரம் வச்சுட்டு இத்தனை மணிக்கு எழும்பணும், அல்லது காலேஜ் ஜபத்துக்கு அலாரம் அடிக்குன்னு சொல்லி கையெடுத்து தட்டி ஆஃப் பண்ணிட்டு பழையபடி காய முடைப்படுத்தா, அப்புறம் முடிக்கும் போது மணி நாங்கள் சூரியன் உதிச்சிடும்
அல்லேலூயா. இப்படி எத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடினால சரீரம் அதுதான் கேட்கும், அதுதான் கேட்கும். எனக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடனா அப்புறம் டைம் ஒன்று தெரியாது. அல்லேலூயா. ஆனபடினால இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று சொல்வாயோ. தொடர்ந்து வாசிக்கும் போது உன்னுடைய தூக்கத்தில் என்ன கீழ்முடையில் கதவு ஆடுகிறது மாதிரி முட்டை மடக்கி வச்சுட்டு காலை ஆட்டி ஆட்டி தூங்கிறது. இப்படியெல்லாம் தூக்கம் உண்டு இல்லவா? அந்த தூக்கங்களுக்கு இடம் கொடுக்காது. கை முடக்கி கொண்டு தூங்க இடம் கொடுக்காது. ஆவிக்குரிய தூக்கத்துக்கு இடம் கொடுக்காது. மரித்தவர்கள் மத்தியிலே சமயத்தை போக்காது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இது ஞானமற்ற நிலை, ஞானம் இல்லாத நிலை என்று வேதம் சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகளை ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடுங்க. புதையலை தேடுகிறது போல தேடுங்க. அப்ப தூக்கம் வருமா? புதையல் எனக்கு தூரத்தில் கிடைச்சிரும் என்ற அந்த எண்ணத்தோடு, அதே இயக்கத்தோடு தானே அந்த வேலை செய்வோம். அப்படினால் புதையலை போல தேடுங்க, வெள்ளியை தேடுங்க, பொன்னை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேறப்பட்டது. அதுல தேடுங்க. இங்கதானே இருக்கு எல்லா பொக்கிஷமும், இதுக்குள்ளதான் இருக்கு. எல்லா செல்வங்களும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதுல தேடணும். தாவீது ராஜா தான் தேடுவார். அவர் ஒவ்வொரு தடவையும் பைபிளை திறக்கும் போது என்ன சொல்வார்? ஆண்டவரே, வேதத்துக்குள்ள இருக்கிற மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்ணை திறந்து விடும். அப்படிதான் தோன்றது. அப்படிதான் அவர் தோண்டி எடுத்தது. நாமும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்களும் தூசிக்கிறார்களே, அரசாங்கத்தினுடைய மேல்மட்டவர்களை தூசிக்கிறார்களே. இதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த ஞானத்தை பெற்றிருக்கிற இந்த சாலமோன் எழுதுகின்றார், என் மகனே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் மாறுத்தரம் சொல்லும்படி நீ ஞானவானாகி என்னுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்து. வேற ஒன்றில் என்ன சந்தோஷப்படுத்த முடியாது. இந்த என்னை நிந்திக்கிற தூசிக்கிறவர்களுக்கு வேறொரு பதில் சொல்லவும் முடியாது. நீ ஞானவன் ஆகிவிட்டால் அவருக்கு நான் பதில் கொடுக்க முடியும். அவர்களுக்கு பதில் கிடைக்கும். ஞானிகள் இடம்படும். தேவனுடைய பிள்ளைகள் ஞானமற்றவர்களைப் போல இருந்தாலும் அவன் தூசிச்சுட்டே தான் இருப்பான். கேவலமா பேசுறான் இவ்வளவு பேர். அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நீ ஞானவானாக என்று நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தார். என் மகனே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இந்த விஷயத்துல தான் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். ஆமா, அவர்களுக்கு, அவர்கள் என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் மறு உத்தரவு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் உனக்கு ஞானம் வரட்டும். நீ ஞானத்தை பெற்றுக்கொள். புதையலை போல தேடு. அதை சமயத்தை சோம்பி இருக்காது, சமயத்தை வேஸ்ட் ஆக்காது. நேரம் இருக்கின்றால் பகல் முழுவதும் தூங்கி கழிக்காது. தூங்கி கழிக்கிறவன் என்ன தேவைப்பானா? ஆத்ம பலனை இழந்து போவான் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ தரிசனம் உள்ள மனிதன் மறைவானவைகளுக்கு விளக்கம் சொல்லுவான் என்று அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லை விட்டு சொன்னார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அதற்கு உத்தரவு சொன்னார் என்று ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. தேவனுக்கு மகிமை. என்ன சொன்னார்? சொப்பனத்தில் என்ன சொன்னார்? அதாவது அது ரொம்ப நீண்ட சொப்பனம்.
முதல்ல செழுமையான மிருகத்தை கண்டார், 7 மிருகத்தை. பின்னர் மெலிந்து போன 7 மிருகத்தை கண்டார். அப்போ இந்த செழுமையான இந்த மிருகங்களை அந்த மெலிந்து போன மிருகம் முழுங்கிட்டு, முதலாவது செழுமையான 7 கதிர்களை கண்டார். பின்னர் 5 சாவியான, இந்த சாவியான கதிர்கள் அதை விழுங்கிட்டு. அப்போ இதனுடைய விளக்கத்தை சரியாக சொன்னார். ஒரு 7 வருஷம் செழிப்பான காலம் வருது. இந்த காலத்தில் நீர் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அது இந்த தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்கள் உள்ள விளைச்சல் 5ல் ஒரு பகுதியை வாங்கி பண்டசாலையில் சேர்க்கணும். அந்த 7 வருஷத்துக்கு அது மக்களுக்கு பிழைப்புக்கு போஜனமாயிரும். அப்போ அதுக்கு யார் வேணும்? ஒரு ஞானம் உள்ள ஒருவனை நியமி. ஒரு ஞானம் உள்ள ஒருவனை நியமியோ. மறு ஞானமற்றவனை வைத்தாலும் என்ன தேவைப்பண்ணி போடுவான்? ஞானம் உள்ளவனை இந்த பொறுப்பில் வைக்கணும். அப்படி அந்த பொறுப்பில் வைக்க அவர் ஞானமாக இதை செய்தார். வாசிங்க அடுத்த வசனத்தையும் கூட. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். அதாவது இப்படி ஒரு ஞானவானை ஆயத்தப்படுத்தணும், தேவனுக்கு மகிமை ஆயத்தப்படுத்தணும். அப்படி ஒருவனை வையும். அப்போ உன்னை போல ஞானவன் யார்? நீதான் அந்த ஞானவன். ஆனால் அப்படினால நீ வீட்டுக்கும் எல்லாவற்றுக்கும் நீதான் தலைவன், நீதான் அதிகாரி, நீதிதான் இவைகளெல்லாம் ஆளுகை செய்யணும் என்று சொன்னார். தொடர்ந்து வாசம் முடியும். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். எகிப்து தேசத்திற்கு அவர் தான் ராஜா. தேவனுக்கு மகிமை. இதை கொடுத்தது எது? தேவ ஞானம். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் அந்த நிலைக்கு கொண்டு வரதான் கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அந்த பொசிஷனுக்கு கொண்டு வருவதற்கு தான் ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வருவதற்கு நமக்கு இந்த ஞானம் வேண்டும். மைனாரிட்டியர்கள் கொஞ்சம் பேராக இருக்கலாம், இயலாதவர்களாக இருக்கலாம். அந்த ஞானம் இருந்தால் முடியாத காரியத்துக்கு அங்கேதான் வந்து சேருவார்கள். அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் திறந்த வாசலை கட்டளையிட்டிருக்கிறார். பெருமையான கட்டளை பிள்ளைகளை, இந்த ஆண்டு எவ்வளவு கொஞ்ச பலன் கொஞ்சமாக இருந்ததில் பிரமாணங்களை கை கொண்டு சத்திய வசனத்தை கை கொண்டு நடந்தவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு திறந்த வாசல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இந்த வருடத்தின் முடிவில் அறிய முடியும். ஒரு சிலருக்கு நம்ம எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதற்கு தான் அந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. நாமும் அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ளே போய் அந்த நன்மையை சுதந்திரிக்க இறைவன் நம்ம எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. யோசேப்பு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஞானம் தேசத்துக்கு அதிபதி ஆக்கிட்டு, பெரியவன் ஆக்கிட்டு, அவனை உயர்த்திட்டு. அப்படினால் நீங்களும் ஞானத்தை புதையலை தேடுகிறது போல தேடுங்கள். கடவுள் இந்த ஆண்டிலும் உங்களுக்கு எனக்கு நம்முடைய திருச்சபைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாய் தந்து அவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.